கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த தூய பவுல் ஆலயத்தின் விசுவாச குடும்பத்தினரே, அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த புதிய மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் மகிழ்ச்சியுடன் ஜெபத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்வின் நிலைகளை நம் கண் முன்னாலே பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதம் ஜெபத்தோடு நான் உங்களுக்கு வாழ்த்துதலையும் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இந்த வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கடந்த மாதத்தினுடைய கசப்புகள் நம்முடைய இந்த புதிய மாதத்தில் வரக்கூடாது என்பதாக நான் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதே வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கடந்த மாதத்தினுடைய கசப்புகள் நம்முடைய வாழ்வில் தொடராமல் இருக்க அவர் எப்போதும் விரும்புகிறார். அதையே நமக்கு கொடுக்கிறார். அதே வேளையிலே நாமும் கடந்த மாதத்தினுடைய பாவ அழுக்கோடு இந்த புதிய மாதத்திலே நாம் தொடராதபடி ஒரு புதிய மனிதர்களாக, புது வாழ்வினுடைய கடவுளிடத்தே பரிசுத்த ஆவியான தந்திருக்கிற புதிய வாழ்வினுடைய பரிசுத்த தன்மையோடு இந்த மாதத்தை நாம் ஜீவிக்க, அலங்கரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அன்புக்குரியவர்களே, இந்த மாத பிறப்பினுடைய அருளுரை வரிசைகளிலே நாம் திருமறையில் காணப்படுகின்ற மிக முக்கியமான சில வார்த்தைகளை, சொற்களை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லை, அதுவும் கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான வார்த்தை அது. ஒரு நாளில் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் சொல்லிவிடுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம். பிளெஸ்ஸிங்ஸ். இந்த ஆசீர்வாதம் என்ற இந்த வார்த்தை தான் நாம் இன்றைக்கு அதனுடைய வேர் சொல்லாகி இருக்கின்ற அந்த வார்த்தை உருவாக்கத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்கிறோம். இந்த வார்த்தை எப்படி உருவானது, அப்படித்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அதற்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த மே மாதத்தினுடைய இறுதி நாட்களில் குடும்பத்தோடு கேரளாவினுடைய வயநாடு பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே இருந்த மிக உயர்ந்த மலையின் உச்சியில் தங்குகின்ற ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றோம். மேகங்கள் தவழ்ந்து வருவதை என்னுடைய வயதிலே இப்படி நான் பார்த்தது கிடையாது. ஆச்சரியமும் ஒரு அற்புதத்தை காணுவதைப் போல எனக்கு இருந்தது. நான் நம்முடைய திருச்சபையினுடைய நண்பர்களிடத்திலே ஊழியரிடத்திலே அதை காட்சியை நான் விவரித்துக் கொண்டே இருந்தேன். தொலைபேசியில் என்னிடத்தில் பேசுகிற நண்பர்களிடத்தில் எல்லாம். அப்படி நான் நின்று கொண்டு இருக்கின்ற இடத்திலே நீண்ட உயரத்திலிருந்து எனக்கு அருகிலேயே நீர்வீழ்ச்சி விழுகிறது. அந்த நீர்வீழ்ச்சி புறப்படுகின்ற இடத்திலிருந்து நடந்து அதனுடைய அருகிலேயே சென்றோம். மிக உறுதியான உயரமான ஒரு மலை. நான் ஒருபோதும் நான் எண்ணி பார்க்கவில்லை, மலைகள் இடிந்து விடுமா. ஆனால் நான் கற்பனைக்கு எட்டாத அளவிலே இப்பொழுது மலைகள் இடிந்து விழுந்திருக்கிறது. எப்போது இந்த மலைகள் இடிந்து விழுவது ஒரு சில மீட்டர்கள் தூரம் இருக்கும். சிலர் வீடுகள் சேதப்படுத்துவார்கள், ஒரு சிலர் இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்த மலையும் இடிந்து சரிந்து விழுந்து பல சில கிலோமீட்டர்கள் தூரம் வரைக்கும் அது சென்றிருக்கிறது. இந்த மலைகள் பெயர்ந்து 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 விழுந்து சேரும் சகதியுமாக அதனுடைய ஒட்டுமொத்த குடியிருப்புகளையும் அது தகர்த்து நீர்வீழ்ச்சியில கொண்டு வந்து நிறுத்தி, அந்த நீர்வீழ்ச்சியில நீர்களுக்கு பதிலாக இப்போது மனித உடல்கள் நீர்வீழ்ச்சியிலிருந்து கொட்டுகிறது. சேரும் சகதியும் அதில் இரத்தங்களும் மரண ஓலங்களும் அதிலிருந்து விழுவதை, அதனுடைய குரல்களை கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. ஒரு போன் பண்றாரு தன்னுடைய நெருங்கிய நண்பருக்கு, நான் மணலில் அடியில் புதைந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், என்னிடத்துல கொஞ்சம் பேட்டரி இருக்கிறது, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சார்ஜ் தீர்ந்து போகும், என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லுகிறார். ஆனால் எங்கு பார்த்தாலும் மலையும் பாறைகளும் சகதியும் மணலும் நீரும் மூழ்கி இருக்கிறது. அவர் எங்கே என்று தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் பேட்டரி தீர்ந்து போய்விட்டது, அந்த குரலும் நின்று போய்விட்டது. இப்போது அந்த மீட்பு பணியிலிருந்து அவருடைய நண்பர் தன்னுடைய செல்போனை ஓங்கி அடிக்கிறார். ஒரு 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 12-18 பேர் நிறைந்த ஒரு பெரும் குடும்பம், எல்லாரும் மரித்து போயிருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை உயிருடன் காப்பாற்றப்படுகிறது. ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு வீடு, கிறிஸ்தவ வீடு, அதனுடைய வாசல் மட்டும் நகர்ந்து வருகிறது. அதில் மாட்டப்பட்ட ஆண்டவருடைய புகைப்படம், அது அப்படியே சேர் மேலே ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் இறந்தவர்களிடம் நியாயம் கேட்கிறாங்க, ஏன் என்னை விட்டுட்டு போன, ஏன் இப்படி பண்ணிட்டு போனேன், என்னையும் சேர்த்து போயிருக்கலாமே, நீ சாவதை நான் அருகிலே பார்த்தேனே, என்னை காப்பாற்றி விட்டு நீ மட்டும் இப்படி போய்விட்டாயே என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் மன ஓட்டத்தில் ஒன்று தெரிகிறது, இப்படி நமக்கு நடக்கவில்லை, ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ ஆசீர்வாதத்தை நாம் இப்படிதான் புரிந்து கொண்டிருக்கிறோமா? பல வேளைகளில் நாம் ஆசீர்வாதத்தை இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்க சபையில என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற யாரோ ஒருவர், அவர் முடவனாக அல்லது பார்வை இழந்தவராக இருக்கிறார். நாம் உடனே சொல்லுகிறோம், அவர்களை போல நான் பார்வை இழக்கவில்லை, கடவுள் எனக்கு கண்ணை நல்லா கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு கை காலை நல்லா கொடுத்து கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வீட்டில் திருமணமே ஆகவில்லை, 4 பிள்ளைகள், 3 பேர் திருமணம் ஆகிவிட்டது. அப்போ அந்த 4 பேரும் 3 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் ஒரு பிள்ளை திருமணமாகாத ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டவள். அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? நாம் புரிந்து கொண்டு இருக்கிற வண்ணமாக இந்த ஆசீர்வாதம் என்பது திருமறை அதை நமக்கு அது சொல்லிக் கொடுக்கவில்லை. இழப்புகளை நமக்கு நேராத வண்ணம் அல்லது நமக்கு தடுத்து விடுகின்ற அளவுக்கு நம் ஆசீர்வாதத்தினுடைய வரையறை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த இழப்புகள் எனக்கு வருவதற்கு முன்பதாகவே நான் தடுக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன், ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருமறையிலே ஆசீர்வாதம் என்பதற்கான எபிரேய சொல்லாக திருமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பராக்கா. இந்த பராக்கா என்ற இந்த சொல், அதனுடைய வேர் சொல் எதுவென்றால் பாரக். நம்முடைய தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிறோம் பாரக். பைபிளில் 300 இடங்களிலே இந்த ஆசீர்வாதம் என்ற இந்த பாரக் என்ற இந்த சொல் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? உண்மையிலேயே திருமறை நமக்கு ஆண்டவர் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறது என்பது எதை குறிக்கிறது என்பதை இதனுடைய வேர் சொல்லிலிருந்து தான் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த பாரக் அப்படின்றது
இதே வார்த்தை நீலிங் அப்படின்றதுக்கும் முழங்கால் அப்படின்றது நம்ம பாத்தீங்கன்னா அதற்கும் இதே வார்த்தை தான். பாரக் அப்படின்றதுக்கும் முழங்கால் தான். ஆனால் இதனுடைய இந்த 3 சொல்லும் சேர்ந்து இந்த வார்த்தையை உருவாக்கிய 3 எழுத்தும் சேர்ந்து 3 எபிரேய எழுத்துக்கள். முதல்ல அந்த பேத், அடுத்து ஆமா, இதுதான் முதல் எழுத்து பேத். பேத் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெத்லகேம், பெத்தானியா. பேத்னா என்னது? வீடு. அதனுடைய எழுத்தினுடைய அமைப்பு ஒரு வீடு மாதிரி. அதனுடைய ஏர்லி ஹீப்ரு பாருங்க, முதல்ல ஹீப்ரு உருவான போது இருந்த அந்த பேத் வந்து ஒரு வீடு மாதிரி. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு, வாசல் இருக்குல்ல, அதுதான் பேத். அப்பனா இந்த பேத் வந்து இந்த பாரக் என்பதனுடைய முதல் எழுத்து வீடு அல்லது ஒரு குடும்பத்தை குறிக்கும். அடுத்தது ரேஷ். இந்த ரேஷ் அப்படின்றது வந்து இந்த எழுத்து எப்படி வருது அப்படின்னா, ஒரு மனித தலையினுடைய அமைப்பு அதை பாருங்க, ஏர்லி ஹீப்ரு அந்த தலையினுடைய, ஒரு மனுஷனுடைய தலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அந்த மாதிரி தான். இப்போ மாடர்ன் ஹீப்ருல இப்படி ஒரு கோடு மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்த எழுத்து உருவாகும் போது மனுஷ தலை, மிருகங்களுடைய கொம்பு, அப்புறமா வீடு, அப்புறமா ஆடு மேய்ப்பனுடைய தடி, ஆட்டுனுடைய அந்த குழம்பு இருக்குல்ல, ஆடு, அது இதெல்லாம் வைத்து தான் அவர்கள் உருவாக்குனாங்க. அப்போ ரேஷ் அப்படின்றது என்னன்னா மனித தலையை குறிக்க, தலை அல்லது முகத்தை அல்லது குறிக்க. அப்படின்னா என்ன, நம்முடைய உடம்புல பிரதானமானது எது? அடுத்தது இந்த காஃப் அப்படின்ற எபிரேய எழுத்து. காஃப் அப்படி அது எதுனா நம்முடைய உள்ளங்கையை குறிக்கிறது. அதான் உள்ளங்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளங்கை குறிக்கினா நம்ம ஒருத்தரை வந்து வீட்டுக்குள்ள வாங்கன்னு இன்வைட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கையை அசைச்சு வாங்கணும்ல, அதுதான். அப்போ இந்த 3ஐயும் சேர்ந்ததுதான் பாரக். 3ம் சேர்ந்ததுதான். அப்பனா இது அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தினுடைய வேர் சொல்லாக இருக்கிற இந்த பாரக் என்பதனுடைய விளக்கம் என்னவென்றால், உன்னதராகிய, அதான் தலை. உடம்புலே நமக்கு எல்லாருக்கும் யார் பிரதானம்? கர்த்தர் தான். அப்போ உன்னதராகிய கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்டதை, ஒரு வீட்டில் இருக்கிற நாம பெறப்பட்டதை பிறருக்கு கொடுப்பது. வா, இதை பெற்றுக்கொள். நான் இந்த ஆசீர்வாதத்தை உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வீட்டில் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், நீயும் வந்து பெற்றுக்கொள். அப்போ blessing என்பது என்ன? blessing is to be given and received. blessingனா என்னன்னா பெறப்பட்டதும் பெறப்பட்டதை கொடுப்பதும், அதுதான் blessing. அப்போ இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட இந்த சங்கீதத்தில் 67:1-2 வசனங்களை வாசிங்க. தேவனே, எல்லா மனித இனங்களுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய், உம்முடைய இரட்சணியம், உம்முடைய மீட்பை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய மீட்பை விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரன், இது தாவீதின் சங்கீதம் அல்ல. இந்த சங்கீதக்காரன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றாரு, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே நீ தேவரீர், நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று அந்த ஜெபத்தோடு நிறுத்தி விடவில்லை. நீர் எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை உம்முடைய எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்பதோடு அவர் நின்று விடவில்லை. அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கான காரணத்தை அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களுக்காகவும் ஆசீர்வாதத்தை கேட்கிறார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும்
உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை ஆசீர்வதியும். அப்போ பாருங்க, கிவன் யாருக்கு? கர்த்தராகிய நீர் எங்களை ஆசீர்வதி. நான் உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய மீட்பினை நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் வழியாக கொடுக்கிறேன். அதான் ஆசீர்வாதம். Blessing is to be given and received. எதை நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நாம் கொடுப்பது. கர்த்தரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ. இன்னும் தெளிவாக நாம் சொல்ல போனால், நம்முடைய விசுவாசத்தினுடைய தகப்பனாக இருக்கின்ற ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தருடைய அந்த நிகழ்வை பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல, முதல் வசனங்கள்ல சொல்றாரு, நீ எல்லாவற்றையும், நீ உன் இனத்தாரை, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய நாட்டை, உன்னுடைய உடைமைகளை எல்லாரையும், தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் சொல்ல, அதாவது பேர் சொல்லாத குறிப்பிடாத ஒரு இடத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசியில வாசிங்க, 3வது வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கிவன் அவர் கொடுக்கிறாரு. நீர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ரிசீவ் பண்ண, நீ அதை கொடுக்க வேண்டும். அப்போ பெற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை கொடுக்காமல் இருக்கும்போது அது அவர்களுக்கு சாபமாக மாறுகிறது. அதான் சாபம். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை அவரே வைத்து கொண்டு இருந்தால், அதை கொடுக்காமல் இருந்தால் அது அவருக்கு சாபமாக மாறி இருக்கும். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் இன்னொருக்கு கொடுக்கிறேன், அவர் அதை பெற்றுக்கொண்டு அதை இன்னொருக்கு கொடுக்காமல் இருக்கும்போது அது அவருக்கு சாபமாக மாறுகிறது. உன்னை சபிக்கிறவர்கள், நான் அவன் கொடுத்துட்டானா நான் கொடுக்கணுமா? சாதாரணமா அப்படியெல்லாம் நான் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, ஜனத்தாருக்கு நான் கொடுக்க மறுக்கும் போது அதான் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்படுவார். சரி, இப்போ இந்த ஆசீர்வாதம் என்பது given and received பார்த்தோம். பெறப்பட்டதை கொடுப்பது. அதில் 2 விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இது ரொம்ப நீண்ட நேரம் விளக்கக்கூடிய ஒரு பிரசங்கம், ஆனால் அது நேரம் இல்லை. அதனால தெளிவாக நேரடியாகவே உங்களுடைய புரிதலுக்கு விட்டு விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதை விளங்க செய்வதற்கான உதவியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 விளக்கம். முதல்ல, ஆசீர்வாதம் என்பது என்ன என்றால், ஆசீர்வாதம் என்பது அது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள். இந்த இடத்துல நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டிராயிங்கை நம்ம வச்சு தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். என்னவென்றால், இந்த ஆசீர்வாதம் என்பது blessing a circle, not just back again. அதாவது என்னன்னா, ஆசீர்வாதம் என்பது ஒரு வட்டம் சொன்னேன். ஆனா அந்த வட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம எங்க இருந்து தொடங்கணுமோ அங்கேயே அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அல்ல. ஆசீர்வாதம் என்பது என்னவாக இருக்கிறதுனா, கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக்னா இதுதான். இப்போ வட்டம் சொன்னா, இப்போ நானு நீங்க எல்லாம் ஒரு 10 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க சேர்ந்து வட்டம் போட்டுக்கலாம். இது என்னில தொடங்கி கடைசியில் ஐயாவில் முடியுதுன்னா திருப்பி என்ன பண்ணும் எனக்கு? அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக இந்த ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே, என்னுடைய திருச்சபைக்குள்ளே, என்னுடைய உறவுகளுக்குள்ளே அப்படி அல்ல. ஆசீர்வாதம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் அல்ல, கான்சென்ட்ரிங் சர்க்கிள். இந்த கான்சென்ட்ரிங் சர்க்கிள்னா நடுவில் ஒரு மையம் இருக்கும். அது அந்த மையத்தை அடிப்படையாக வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருவது, அதான் கான்சென்ட்ரிங். இந்த ஆசீர்வாதமும் இப்படிதான், நடுவில் மையமாக இருக்கு. இப்போ இந்த கான்சென்ட்ரிக்னுடைய பிரின்சிபலுடைய முதல் விதி என்ன தெரியுங்களா? மையம் பொதுவானது.
மையம் எல்லாருக்கும், ஆனால் அதனுடைய ஆரம் தான் அது மாறிக்கினே வரும். இங்க 2 பேர் இருக்கிறாங்க, சிறப்பான நம்முடைய சர்ச்சில் வெல்னஸ் அந்த இது மையமா வச்சு ஒரு கட் பண்ணும் போது மையம் ஒன்றுதான். மையம் எல்லாருக்கும் பொதுவாது, கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த மையத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வட்டமும் அது பெரியதாக இப்படி தொடர்ந்தே ஒரு ஹரிசாண்டலாக இருக்கும். இப்படி போகும். ஆகவே இப்ப பாருங்க, ஆபிரகாமை யார் ஆசீர்வதித்தது? யார் ஆசீர்வதித்தது? இப்ப பார்த்தோமே, யார் ஆசீர்வதித்தது? கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12. அந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனாக இருக்கின்ற ஈசாக்கை என்ன பண்றாரு? ஆசீர்வதித்தார். அடுத்த வட்டம் மையம் ஒன்றுதான். அது எங்க? ஆதியாகமம் 25. அந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அது எங்க? ஆதியாகமம் 27. அந்த யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அதை என்ன பண்றாங்க? ஆசீர்வதித்து அதை பிட்டு என்ன பண்றாரு? அவர்களுக்கு கொடுக்கிறார். எதை பெற்று கொண்டு வந்தாரோ அதை கொடுக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு வந்தார், விடுதலையை பெற்றுக் கொண்டு வந்தார், அதை கொடுக்கிறார். இங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் விருந்தாளிகளுக்கு, விருந்தினருக்கு நாம தான் என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டை நாம தான் போடுவோம் அங்கே. ஆனால் இங்கே விருந்தினராகி இயேசு அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். host becomes guest, guest becomes host. ஒரு இறையிலாளர் இதை சொல்றாரு. இங்க தாங்க ஒரு அற்புதம் நடக்குது. host விருந்தினர் என்ன பண்றாரு? விருந்து கொடுப்பவராக மாறுகிறார். இங்க விருந்து கொடுக்கிறவர் விருந்தாளியாய் மாறுகிறார். என்ன விருந்து அங்க கொடுக்கப்படுதுன்னா ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ரட்சிப்போம், விடுதலையையும். அன்புக்குரியவர்களே, பாரக் ஆசீர்வாதம் சொன்னேன். இந்த பாரக்கு இன்னொரு அர்த்தம் நீலிங், முழங்கால் படிவர். நாம இன்னைக்கெல்லாம் எதுக்கோ நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். வேற கற்பனையான எண்ணங்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் இப்ப ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வாதம் நீர் கொடுத்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பது. அப்படி கொடுத்து நான் ராஜ்யத்துக்குள் நான் நுழைய வேண்டும் ஆண்டவரே. நீ இப்ப என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னா, இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த பாவத்திலிருந்து விடுதலையும், இந்த விடுதலைக்கான உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவனுக்கான ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிப்போம். அதை உணர்ந்து கொள்வோம். இன்னும் அதை ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுவோம். கர்த்தர் இந்த அறிவிலே நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென்.